அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. இன்றைய உலகின் முக்கியமான பல்வேறு செய்திகளை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்தியாவின் பாதுகாப்பு துறையில், குறிப்பாக நம்ம இந்திய விமானப்படையை உலகிலேயே மிரட்டலான ஒரு சக்தியாக மாற்ற போகிற ஒரு மெகா ப்ராஜெக்ட் பற்றி தான் இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோங்க. இந்திய விமானப்படைக்கு 114 போர் விமானங்கள் வாங்கிறதுக்கான MRFA டீல் ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. இதில் பிரான்ஸ் நாட்டோட ரஃபேல் விமானங்கள் முன்னணியில் இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனால் இப்போது வந்திருக்கிற லேட்டஸ்ட் பிரேக்கிங் நியூஸ் என்னென்னா, இந்த 114 விமானங்கள் வாங்குகிற ஒப்பந்தத்தையும் தாண்டி பிரான்சின் டசால்ட் ஏவியேஷன் நிறுவனம் இந்தியாவை தங்களது உலகளாவிய ரஃபேல் போர் விமானங்களின் ஏற்றுமதி மையமாக மாற்ற போகிறாங்க. அதாவது இனிமேல் உலக நாடுகளுக்கு போகிற ரஃபேல் விமானங்கள் இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்டு ஏற்றுமதி செய்யப்பட போகுது. இப்போ நம்ம மெயினாக பார்க்க போகிறது பிரான்ஸ் ஏன் இந்தியாவை தேர்ந்தெடுத்தாங்க, இதனால் இந்தியாவுக்கு என்ன லாபம், இதன் பின்னணியில் இருக்கிற மெகா பிளான் என்ன அப்படின்றத பற்றி நம்ம தெளிவாக டீட்டெயிலாக சுவாரஸ்யமாக பார்த்துறோம் நண்பர்களே. முதல்ல பிரான்ஸ் நாட்டு டசால்ட் நிறுவனம் ஏன் இந்தியாவை தேடி வரணும் புரிஞ்சுக்கணுங்க. இன்றைக்கி உலக பாதுகாப்பு சந்தையில் அமெரிக்காவின் F-35 விமானங்களுக்கு அடுத்தபடியாக உலக நாடுகளால் அதிகம் விரும்பப்படுகிற ஒரு போர் விமானம்னா அது ரஃபேல் தான். உக்ரைன் போர் மற்றும் உலக நாடுகள் மத்தியில் இருக்கிற பதற்றமான சூழ்நிலை காரணமாக ரஃபேல் விமானங்களுக்கான டிமாண்ட் உலக லெவலில் ராக்கெட் வேகத்தில் உயர்ந்திருக்கு. இப்போதைக்கு பிரான்ஸ் நாட்டுக்கிட்ட ஐக்கிய அரபு அமீரகம், எகிப்து, இந்தோனேஷியா, கிரீஸ், குரோஷியா, செர்பியா இப்படின்னு பல நாடுகள் வரிசையில் நிற்கிறாங்க. டசால்ட் நிறுவனம் கிட்டத்தட்ட 220க்கும் அதிகமான ரஃபேல் விமானங்களுக்கான அட்வான்ஸ்டு ஆர்டர்கள் குவிந்து கிடக்குதுங்க. ஆனால் இங்கே தான் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற அவங்களோட ஒரே ஒரு மெரிக்னாக் அசம்பிளி லைனால் மாதத்துக்கு 2 அல்லது அதிகபட்சம் 3 விமானங்களை மட்டும்தான் தயாரிக்க முடியுது. இந்த வேகத்தில் தயாரித்தா உலக நாடுகள் கொடுத்த ஆர்டர்களை முடிக்கவே இன்னும் 10லிருந்து 12 வருஷங்கள் ஆகுங்க. இதனால் ஆர்டர் கொடுத்த நாடுகள் வெயிட் பண்ண முடியாமல் வேறு விமானங்கள் பக்கம் போயிடக்கூடாதுன்னு டசால்ட் நிறுவனம் கவலைப்படுறாங்க. அவங்களுக்கு இப்போ உடனடியாக பிரான்ஸுக்கு வெளியே உலகத்தரம் வாய்ந்த நம்பிக்கையான ஒரு மாற்று உற்பத்தி தளம் தேவைப்படுது. அங்கே தான் நம்ம இந்தியா உள்ளே வராங்க. இந்த வாய்ப்பை இந்தியா எப்படி பயன்படுத்த போகுது அப்படின்ற கேள்வி உங்களுக்கும் அதை நம்ம பார்ப்போம். அதாவது இந்தியாவில் ஆல்ரெடி இதற்கான வேலைகள் அசுர வேகத்தில் நடந்துக்கிட்டு இருக்குங்க. டசால்ட் நிறுவனம் இந்தியாவின் டாப் நிறுவனமான டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம் கூட ஒரு மெகா கூட்டணியை அமைச்சிருக்காங்க. ஹைதராபாத்தில் இதற்கென்றே ஒரு பிரம்மாண்டமான அதிநவீன தொழிற்சாலை உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த தொழிற்சாலையில் இப்போது என்ன நடக்குது தெரியுமா? ரஃபேல் போர் விமானத்தோட மிக முக்கியமான உற்பத்தி, அதாவது ஃபியூசிலேஜ் பாகங்கள் இங்கே தயாரிக்கப்பட போகுது. இங்கே தயாரிக்கப்படுற பாகங்கள் இந்திய விமானப்படைக்கு வரப்போகிற ரஃபேல் விமானங்களுக்கு மட்டும் இல்லை, பிரான்ஸ் நாட்டுக்கும் அங்கிருந்து உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட போகிற சர்வதேச ரஃபேல் விமானங்களுக்கும் பயன்பட போகுதுங்க. ஆரம்பத்தில் சின்ன சின்ன பாகங்களாக செஞ்சு பழகிட்டு இப்போது முழு விமானத்தோட உடற்பகுதியும் இந்தியாவிலேயே செய்கிற அளவுக்கு நம்ம டாடா நிறுவனம் தொழில்நுட்ப ரீதியாக வளர்ந்துருக்காங்க. இது இந்தியாவோட மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரங்க. இதோட இந்த மெகா பிளான் முடியலைங்க, இன்னும் பெருசாக போகுது. அதாவது 114 MRFA விமானங்கள் வாங்குகிற ஒப்பந்தம் இந்தியாவுக்கு சாதகமாக முடியும் பட்சத்தில் மகாராஷ்டிரா மாநிலம் நாக்பூரில் ஒரு முழுமையான ரஃபேல் அசம்பிளி லைனை அமைக்க டசால்ட் நிறுவனம் முழு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. அசம்பிளி லைன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகங்களை மட்டும் தயாரிக்காமல் ஒரு முழு போர் விமானத்தையும் ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் செஞ்சு
பெயிண்ட் அடித்து என்ஜின் பொருத்தி பறக்க விடுற முழுமையான தொழிற்சாலை. நாக்பூரில் இந்த பிளான் அமலுக்கு வந்தால் அங்கே மட்டும் மாதத்துக்கு 2 முழு ரஃபேல் போர் விமானங்களை தயாரிக்க முடியும்னு டசால்ட் சொல்லியிருக்காங்க. யோசிச்சு பாருங்கள், பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற அதே உற்பத்தி திறனை இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. இதன் மூலம் உலக நாடுகளோட தேவை இந்தியாவிலிருந்தே மிக வேகமாக பூர்த்தி செய்ய முடியும். விமானத்தோட உற்பத்தி மற்றும் அசெம்பிளி மட்டும் போதாது. ஒரு போர் விமானத்துக்கு மிக முக்கியமானது அதோட இதயம்னு சொல்லப்படுற என்ஜின். ரஃபேல் விமானத்தில் சாஃப்ரான் நிறுவனத்தோட M88 ரக என்ஜின்கள் பயன்படுத்தப்படுது. டசால்ட் நிறுவனத்தோட பிளான் படி இந்த என்ஜின்களை பராமரிக்கிற பழுது பார்க்குற ஒரு பிரம்மாண்டமான MRO மையத்தையும் இந்தியாவிலேயே அமைக்க போகிறாங்க. இதனால் என்ன லாபம்னா, இந்தியா கிட்ட இருக்கிற ரஃபேல் விமானங்கள் மற்றும் இனிமேல் உலக நாடுகள் வாங்க போகிற ரஃபேல் விமானங்களோட என்ஜின்களை பராமரிக்க அவங்க பிரான்ஸுக்கு ஓட வேண்டியது இல்லை, நேராக இந்தியாவுக்கு கொண்டு வந்தால் போதும். இது இந்தியாவுக்கு பல பில்லியன் டாலர் வருமானத்தையும் நம்ம ஊர் இளைஞர்களுக்கு ஆயிரக்கணக்கான உயர்தர தொழில்நுட்ப வேலைகளையும் அள்ளித்தரப்போகுதுங்க. கடைசியாக இந்த ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட் மூலமாக இந்தியாவுக்கு கிடைக்க போகிற வியூக ரீதியிலான லாபம் என்னென்ன அப்படின்ற கேள்விக்கான பதிலை பார்ப்போங்க. ஃபஸ்ட்டு பொருளாதார வளர்ச்சிங்க. பில்லியன் டாலர் மதிப்பில் போர் விமானங்கள் இந்திய மண்ணில் இருந்து உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட போகுது. இது இந்தியாவின் பாதுகாப்புத்துறை ஏற்றுமதியை வரலாற்று சாதனை அளவுக்கு உயர்த்துங்க. ரெண்டாவது, தொழில்நுட்ப பரிமாற்றம். உலகிலேயே அதிநவீன 4.5 ஜெனரேஷன் போர் விமானத்தை எப்படி தயாரிக்கணுங்கிற அட்வான்ஸ்டு டெக்னாலஜி நம்ம இந்திய இன்ஜினியர்களுக்கு அக்குவேர் ஆணிவேராக தெரிய வரும். மூணாவது, சொந்த தயாரிப்புகளுக்கு பலம். இந்த அசெம்பிளி மற்றும் உற்பத்தி அனுபவம் இந்தியா சொந்தமாக தயாரிச்சுட்டு இருக்க ஆம்கா அட்வான்ஸ்டு மீடியம் காம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் மற்றும் TEDBF போன்ற இந்தியாவின் 5th ஜெனரேஷன் சொந்த போர் விமான ப்ராஜெக்டுகளை இன்னும் வேகப்படுத்தவும் உலகத்தரத்துக்கு உயர்த்தவும் ரொம்பவே உதவியாக இருக்குங்க. சுருக்கமாக சொல்லணும்னா, பிரான்சின் டசால்ட் நிறுவனம் இந்தியாவை வெறும் ஒரு வாடிக்கையாளராக மட்டும் பார்க்காம தங்களோட மிக முக்கிய பார்ட்னராக பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இது இந்திய பாதுகாப்புத்துறையை உலகரங்கில் ஒரு சூப்பர் பவராக மாற்றுறதுல மிக முக்கியமான மைல்கல்லாக அமைய போகுது. இந்தியாவோட இந்த அசுர வளர்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம டாடா மற்றும் டசால்ட் கூட்டணியோட இந்த மெகா பிளான் வெற்றி பெறுமா? உங்களோட கருத்து என்ன? மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைய செய்தி நிறைவடைந்தது. இந்த செய்தியை பற்றிய உங்களுடைய கருத்து வரவேற்கப்படுகின்றது. இது போன்ற செய்திகளை நீங்கள் தினமும் தொடர்ந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நினச்சா மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போனா தான் இது போன்ற செய்திகளை நீங்கள் தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்னொரு புது வீடியோவில் நான் உங்ககிட்ட வந்து பேசுகிறேன். நன்றி நண்பர்களே. ஜெய் ஹிந்த்.